ஹாய் गाइस, நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சைனீஸ் ஒன் நைட் ஸ்டாண்ட் ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த டிராமா ரொம்பவே டிஃபரெண்டாவும் சூப்பரா இருக்கும். நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்குமே இந்த டிராமா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணாதான் யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். சோ ப்ளீஸ் லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோவை பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல வரும். சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்ல ஒரு குட்டி பையன் ஹீரோவோட காலை பிடிச்சிட்டு அப்பா அப்பா ப்ளீஸ் பா என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இத பாக்குற ஹீரோமே, இங்க பாருப்பா நான் உன்னோட அப்பா இல்ல, நீ ஏதோ தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையுமே சுத்தி நின்னு பாத்துட்டு இருக்கவங்க எல்லாம் ஹீரோ போய் சொல்றதா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பையனை பார்த்தாலே நல்லா தெரியுது, அந்த பையனோட மூக்கு மொழி எல்லாமே ஒன்ன மாதிரி தான் இருக்கு. நீ என்ன போய் சொல்லிட்டு இருக்கியா? ஒழுங்கா அந்த பையனை உன் கூட கூட்டிட்டு போ, உன் பையன் அழுதுட்டு இருக்கான்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் திரு முடிச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவோட பிஏ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். ஒருவேளை இது ஹீரோவோட குழந்தையா இருக்குமா? இந்த குழந்தை பாக்குறதுக்கு அப்படி ஹீரோ மாதிரியே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியோட சிஓஓ. அவன் ரொம்ப நாளா அப்ராட்ல இருந்துட்டு இப்ப ரீசெண்டா தான் சைனாக்கு வந்திருக்கான். அவன் சைனாக்கு வந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணமே, ஹீரோ 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட ஒன் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பா. இப்போ அந்த பொண்ணை தேடி தான் சைனாக்கே வந்திருக்கான். அவன் பிஏ கிட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அவ யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, பிஏ சொல்றான், பாஸ் நாங்க இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றான். அப்போ பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோக்கு அவங்க அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். ஹீரோட அம்மா வந்து ஹீரோக்கு ஒரு பிளைண்ட் டேட் செட் பண்ணிருப்பாங்க. அது ஹீரோக்கு பிடிச்சிருக்காது. ஹீரோ சொல்றான், அம்மா என்னால பிளைண்ட் டேட் எல்லாம் போக முடியாதுமா, நீங்க யாரு கேட்டு நீங்க பிளைண்ட் டேட்டுக்கு அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அம்மா சொல்றாங்க, என்னப்பா இப்படி சொல்லிட்டு இருக்க, உனக்கும் வயசாகுதுல, இது வெறும் பிசினஸ் மேரேஜ் தான். அந்த லூ குரூப் எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா, நீ மட்டும் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டேனா அவளோட சொத்தெல்லாம் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ஹீரோக்கு சுத்தமா பிடிக்காம அவன் காலை கட் பண்ணிடுறான். அங்க அம்மா மேல இருக்க கோவத்துல முன்னாடி இருக்க ட்ரிங்க் எடுத்து அப்படியே மடன்னு குடிச்சிடுறான். அம்மாக்கு வேற வேலையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போகும்போது ஹீரோக்கு லைட்டா தலை சுத்துற மாதிரி ஆகுது. ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான், அவங்க அம்மா தான் வந்து அவன் குடிக்கிற ட்ரிங்க்ல வந்து ஏதோ ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுக்குமே யாரோ ட்ரக்ஸ் கொடுத்துருப்பாங்க போல. அவ யாருக்கோ பயந்து ஓடி வந்துட்டு இருக்கா. அந்த ஆளுமே துரத்திட்டு வந்துட்டு இருக்கா. ஏ பியூட்டி என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு வர ஹீரோயின் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டு இருக்கா. ஹீரோ டோர் திறந்து வெளில போலான்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின் அந்த டோருக்கு வெளில தான் நின்னுட்டு இருக்கா. ஹீரோ கதவை திறந்தோடனே ஹீரோயின்மே உள்ள வந்து ஹீரோவோட கையிலே விழுந்துடுறா. 2 பேருமே ட்ரக்ஸ் எடுத்திருக்கனால ஒருத்தர் யாருன்னே தெரிஞ்சுக்கல. இப்போ 2 பேருமே ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் பாஸ்ட்ல நடந்திருக்கும். இப்போ பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஹீரோயின்மே ரொம்ப நாளா வேற ஒரு ஊர்ல இருந்துட்டு இப்பதான் சைனாக்கு வந்திருக்கா. ஒரு வேளையா 4 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சைனாக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினுக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான். அவன் வந்து கேக்குறான், அம்மா நம்ம இங்க சைனாக்கு வந்ததுக்கான ரீசனே நம்ம அப்பாவை தேடுதானமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது மட்டும் இல்லாம அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது இருக்குதான்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறா, உங்க அப்பா கிட்ட இருந்து நான் ஒரு ஜெயின் பென் எடுத்துட்டு வந்தேன், வச்சுதான் உங்க அப்பாவை கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சேன். அன்பார்ச்சுனேட்லி அந்த ஜெயின் பென்னுமே நான் தொலைச்சிட்டேனே, இப்போ நான் எப்படிதான் உங்க அப்பாவை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ குட்டி பையன் டிவி போட்டு பாக்குறப்போ ஹீரோ ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ தானே, அவன் சைனாக்கு வந்ததை வந்து டிவில போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹேண்ட்ஸமா இருக்கிறத பார்த்தோன்னு குட்டி பையன் சொல்றான், அம்மா இந்த அங்கிள் பாருங்கள பார்க்க எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காங்க, எனக்கு இந்த மாதிரிதான் ஒரு அப்பா வேணும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின்மே வந்து டிவியை பாக்குறா. ஏண்டா அழகா இருந்தா யாரு என்னன்னு தெரியாது, அவங்கள மாதிரி ஒரு அப்பா வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்றாங்க. குட்டி பையனுமே சரிமா நான் உங்கள அப்பான்னு சொல்ல, அப்ப என்னோட அப்பா யாரு உங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோயின் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயினா ஒரு வயசானவன் துரத்துட்டே வந்துட்டு இருக்கான். யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஸ்டெப் மதரும் ஸ்டெப் சிஸ்டரும் செட் பண்ண ஆள் தான். அவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு ஹீரோயினா ஒன் நைட் வந்து இந்த வயசானவனுக்கு வித்திருப்பாங்க. ஹீரோயின் ட்ரக்ஸ் எடுத்திருந்தாலும் அவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வெளில வந்துட்டு இருக்கா. அப்போ அவன் துரத்துட்டு வரும்போது ஹீரோயின் ஒரு கதவு முன்னாடி நின்னுட்டு இருப்பான். அவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வரும்போதுதான் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட மாட்டிப்பா. 2 பேருமே ட்ரக்ஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதனால அந்த நைட்டு 2 பேருமே ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க.
உங்க 2 பேத்துக்குமே யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு கூட ஃபேஸ் எல்லாம் தெரியாது. ஹீரோயினுமே யோசிச்சு பாக்குறா அந்த ஆளு யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. குட்டி பையனுமே, அம்மா நீங்க இப்படி நின்னு யோசிச்சுட்டு இருந்தா உங்களுக்கு வேலைக்கு போக டைம் ஆகாதா, உடனே வேலைக்கு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை விரட்டி விடுறான். அந்த ஹீரோயினுக்குமே ஞாபகம் வருது, அச்சோ வேலை இருக்குது, சரி நான் வேலைக்கு போயிட்டு வரேன், நீ பத்திரமா வீட்டுக்குள்ளே இருக்கணும் குட்டி பையா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயின் அவசரமா கிளம்பி அவங்க வேலைக்கு தான் போறாங்க. ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு மேல இடிச்சிடுறாங்க. அவ வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் ஜியாங் தான். ஹீரோயினை பார்த்தோன்னா ஜியாங் வந்துட்டு செமையா ஷாக் ஆயிடுறா. என்ன நீ வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்கியா, நீ அந்த வயசானவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அன்னைக்கே செத்து போயிருப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, ஒன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜந்துவே உயிரோடு இருக்கும் போது நான் ஏன் உயிரோடு இருக்க கூடாது, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க தானே ட்ரக்ஸ் கொடுத்து என் பேரையே கேட்கணும்னு பாத்தீங்க, நான் அப்படியே வர மாட்டேன்னு நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜியாங் சொல்றா, இப்ப எதுக்குடி இங்க வந்த, என்ன சொத்து வாங்கலான்னு வந்தியா, உன் பேர்ல இப்ப எந்த சொத்தும் இல்ல, எங்க கிட்ட இருந்து உன்னால எந்த ப்ராப்பர்ட்டியுமே வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் நான் இப்போ மேரேஜ் பண்ணிக்க போறேன், எங்க 2 பேத்துக்கும் கூடி சீக்கிரத்துல மேரேஜ் ஆக போகுது, அது மட்டும் இல்லாம நான் பிரெக்னெண்டா வேற இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இத பாக்குற ஹீரோயினே, எனக்கு நல்லாவே தெரியும் நீ பிளான் பண்ணது இருக்குதானே, பரவாயில்ல சந்தோஷமா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்றா. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயின் கிட்ட பாசமா தான் பேச வரா. அப்போ ஜியாங் வந்துட்டு பாய் ஃப்ரெண்டுக்காரனா தடுக்கிறான். உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, உங்களை சீட் பண்ணிட்டு போனவ, அதுக்கான வீடியோ எல்லாம் நீங்க பாத்தீங்க தானே, இப்படி நீங்க வெக்கமே இல்லாம அவகிட்ட போய் பேச போறீங்க, அவ ஒரு கேவலமானவ, அவ உங்களையே செடியூஸ் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே படத்துக்காக யார் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும், எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஹீரோயின் என்ன வேலை பாக்குறாங்கன்னா இந்த பார்ல எல்லாம் வந்து ட்ரிங்க்ஸ் ஊத்தி தருவாங்க இல்லையா, அந்த வேலை தான் பாத்துட்டு இருக்காங்க. அப்போ மேனேஜர் வேகமா அங்க வந்துட்டு, என்னமா இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அங்க எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஒயின் கிளாஸ் போய் அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு மாதிரி டச் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அது ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஹீரோயின் உடனே சரி சார் நான் சீக்கிரமா போய் ட்ரிங்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட இருந்து ட்ரிங்க் வாங்கிட்டு போறா. ஹீரோயின் வேகமா ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு போகும்போது இந்த ஜியாங் வந்து நடுவுல காலை விட்டுறா. அதனால ஹீரோயின் கையில வச்சிருப்பாங்க இல்லையா அந்த ட்ரிங்க்ஸ் வந்து அந்த ஹோட்டலோட விஐபி கஸ்டமர் மேலேயே கொட்டிடுது. ஹீரோயினுமே அவங்க மேல போய் விழுந்துடுறாங்க. இந்த பொண்ணு பேரு வந்து லீ. அவ வந்து ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறா. உனக்கு என்ன கண்ணு தெரியாதா, இப்படி என் ட்ரெஸ் எல்லாம் பாழாக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. ஹீரோயினுமே சாரி மேடம் தெரியாம உங்க மேல கொட்டிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் வேணா இந்த ட்ரெஸ்ஸ வாஷ் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றா, என்ன என்னோட ட்ரெஸ்ஸ வாஷ் பண்ணி தர போறியா, இந்த ட்ரெஸ் எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா, என்னோட ட்ரெஸ் பத்தி என்ன தெரியும், நீயும் உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் பார்ல ட்ரிங்க் ஊத்தி தரவுதானே, அதனால தானே இவ்வளவு கேவலமா ட்ரெஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்பவே திட்டிட்டு இருக்கா. ஹீரோயின்மே இது எல்லாத்தையுமே எதுவும் பேசாம நின்னு கேட்டுட்டு இருக்கா. அவளுக்கு சமயம் வந்து ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விட அப்ப கரெக்டா ஹீரோ வந்து பிடிச்சிடுறான். ஹீரோக்கு ஹீரோயினை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் ஹீரோயினையும் பார்த்துட்டு இருக்கான். நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயாவது மீட் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ அந்த லீ சொல்றா, நீங்க இதுக்கு அவகிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அவ எல்லாத்தையும் செடியூஸ் பண்றதா வேலையா வச்சிட்டு இருக்கா, நீங்க அவ கூட எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா ஹீரோ அது எதுவுமே கண்டுக்காம நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்மே ஹீரோவை பார்த்துட்டு, நான் பார்ட் டைமா இப்பதான் இந்த வேலைக்கே சேர்ந்திருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. லீ வந்துட்டு இந்த ஹோட்டலோட மேனேஜர் கிட்ட வந்து ஹீரோயினை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க போல. மேனேஜர் வந்து ஹீரோயினை கூப்பிட்டு திட்டிட்டு இருக்காங்க, என்னம்மா வந்த முதல் நாள் இப்படி பிரச்சனை பண்ணிட்ட, உன்னை இந்த வேலையில இருந்து ஃபயர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே, சார் நான் எந்த தப்புமே பண்ணல சார், இந்த வேலை எனக்கு ரொம்பவே முக்கியம், தயவு செஞ்சு ப்ளீஸ் சார் இந்த வேலையை விட்டு தூக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. மேனேஜருமே, இல்லம்மா நீ பெரிய இடத்த பதச்சுக்கிட்ட, என்னால இந்த வேலையெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் உடனே கெஞ்ச ஆரம்பிக்கிறா, ப்ளீஸ் சார் எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த மேனேஜர் வந்து ஹீரோயின் கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்னு பாக்குறான். நான் உனக்கு மாசம் 30,000 ரூபாய் தரேன், ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பெத்துக்கலாம், அதுக்கப்புறம் நான் என்னோட ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிக்கிறேன், உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், இன்னும் இந்த டீலுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே சப்புன்னு அரைஞ்சிடுறா. நான் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, காசுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் எந்த பொண்ணு கிட்டயாவது இப்படி பேசினா மூஞ்சி முகர பேத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ காருக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ஹீரோயினை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ பிஏ கேக்குறான், பாஸ் உங்களுக்கு ஒரு பிஏ தேவைப்படுது இல்ல,
உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோ சொல்றான் எனக்கு எந்த பிஏவும் தேவையில்லை, நான் இன்டர்வியூ எல்லாம் எடுக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் புலம்பிட்டே வந்துட்டு இருக்கா. ஐயோ வேலை போச்சு, இப்ப நான் என்ன பண்றது? குட்டி பையனோட டியூஷன் ஃபீஸ் வேற கட்டணுமே. இந்த வேலை போனதுக்கு காரணம் அந்த லீ பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு லீய திட்டிட்டே வந்துட்டு இருக்கா. அப்போ சில பொண்ணுங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ சைனாக்கு கே குரூப்போட பிரசிடென்ட் வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் தேவைப்படுதாமா, மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டோட ஹீரோயின்மே 50,000 சம்பளமா அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறா. நாளைக்கு 6 மணி நேரம் தான் வேலை, 50,000 கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா இந்த வேலைக்கு நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த கே குரூப்புக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறா. ஹீரோயின்மே அந்த ஜாப்ல செலக்ட் ஆயிடுறா. அப்ப ஹீரோயின் அந்த கம்பெனியோட பிரசிடென்ட பார்க்க தான் போயிட்டு இருக்கா. அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஹீரோவோட கம்பெனி தான். ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்தோன்னா நீயான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. இத பாக்குற பிஏமே பாஸ் இந்த பொண்ணு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோயின் சொல்றா எனக்கு இவங்க யாருன்னு தெரியாது, இவங்கள நான் ஒரே ஒரு டைம் தான் மீட் பண்ணேன், எல்லாம் இவங்கனாலதான் என்னோட வேலையே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா என்னம்மா நேத்து ஒன்னதான் பார்ல பார்த்தேன், இப்போ இங்க வேலைக்கு வந்திருக்க, இல்ல நிறைய இடத்துல வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே ஆமா நான் 4 இடத்துல வேலை பார்த்தாதான் எனக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சரி இங்க என்ன விஷயமா வந்தேன்னு சொல்லி கேட்க, அப்போ அவ சொல்றா இந்த கே குரூப்போட பிரசிடென்ட்டோட பிஏவா என்ன செலக்ட் பண்ணிருக்காங்க, அந்த வேலைக்கு தான் வந்தேன்னு சொல்றா. ஹீரோ சொல்றா நான் தான் இந்த கே குரூப்போட பிரசிடென்ட், எனக்கு ஆல்ரெடி பிஏ வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன், அதனால இந்த வேலையில இருந்து நான் உன்னை ஃபயர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அட கடவுளே, முதல் நாள் கூட நான் இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணல, அதுக்குள்ள வேலையை விட்டு ஃபயர் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான் இந்த பொண்ணை நம்ம நிறைய டைம் மீட் பண்ணிட்டு இருக்கோமே, இவ ஒருவேளை நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஹீரோயின் இப்ப நெக்ஸ்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ண வந்திருக்கா. அது ஹீரோவோட அம்மாவை பாத்துக்கிற கேர்டேக்கர் வேலைக்கு தான். ஹீரோயினோட அம்மாவுக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சு போக அவங்க ஹீரோயினை வேலைக்கு அப்பாயிண்ட் பண்றாங்க. ஹீரோயின் அந்த வீட்டுல கொஞ்சம் மேடாவும் வேலை பார்க்கணும். அவ அங்க இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது கை தவறி ஹீரோயின் கொஞ்சம் தண்ணிய கீழே கொட்டிடுறா. இது பாத்தீங்கன்னா ஹீரோவோட வீடுதான். ஹீரோ அந்த இடத்துக்கு நடந்து வரும்போது ஹீரோயின் தண்ணி கொட்டி இருப்பாங்க இல்லையா, அதிலே காலை வச்சு வலிக்கிறான். பத்தாவதுக்கு அவன் கையில வச்சிருந்த முக்கியமான ஃபைலுமே கீழே விழுந்துருது. ஹீரோ உடனே டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறா, இங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹவுஸ் கீப்பரை கூப்பிடுறான். அப்போ அந்த வீட்லயே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஹவுஸ் கீப்பர் லேடி வராங்க. ஹீரோ கேக்குறா என்னாச்சு, யார் இந்த மாதிரி தண்ணி இப்படி கொட்டி வச்சிருக்காங்க, இப்படி கொட்டினா கீழே விழுவாங்கிற அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு அந்த ஹவுஸ் கீப்பர் லேடியுமே உடனடியா அந்த பொண்ணை நான் வந்து வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோமே சீக்கிரம் அந்த பொண்ணை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். இந்த ஹவுஸ் கீப்பர் லேடி உடனே கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினை கூப்பிடுறாங்க, ஏமா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இப்படிதான் நீ தண்ணியை கொட்டுவியா, உன்னை வேலையில இருந்து ஃபயர் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் என்னடா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா. அப்போ பிஏ சொல்றான் இந்த வீட்டுல ப்ராப்பரா கிளீன் பண்ணணும், நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, தண்ணிய கொட்டி வச்சுட்டு போயிருக்கீங்க, பாஸ் வேற வலிக்கிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஆக்சுவலி அந்த கொட்டின தண்ணிய தொடக்கிறதுக்கு தான் மாப் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இருந்தாலும் இவங்க யாருமே எதுவும் பேச விட மாட்டேங்கிறாங்க இல்லையா, ஹீரோயின் எதுவுமே பேசாம அப்படி நின்னுடுறா. அதுக்கப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அந்த ஹவுஸ் கீப்பர் லேடி கிட்ட நீங்க ஹாஃப் டே ஒர்க் பண்ணிருக்கீங்களா, அதுக்கான சேலரியாவது எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவங்களுமே சரி நீ பண்ண வேலைக்கு இப்ப ஒண்ணுதான் கேக்குதா, நாங்க பொறுமையா சேலரி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எனக்கு செம கடுப்பாகுது, ஐயோ யார் மூஞ்சில முழிச்சேனோ பார்த்து 2 வேலையுமே போயிடுச்சு, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வரா. ஹீரோவை பார்த்த உடனே இவ செமைய ஷாக் ஆகி போய் நிக்க. ஹீரோமே மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா, இவ ஒருவேளை நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வரலன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து பேசுறான். நம்ம 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணிட்டு இருக்கோம், எதனால உனக்கு தெரியுமா, ரீசன் தெரிஞ்சா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோனுமே உங்களுக்கு பார்த்தா தெரியலையா, நான் இங்க மேடா வந்திருக்கேன், உங்கனாலதான் என்னோட எல்லா வேலையுமே போச்சு, நேத்து பார்ல வேலை போச்சு, அதுக்கப்புறம் உங்க ஆபீஸ்லயும் நீங்க என்ன ஃபயர் பண்ணிட்டீங்க, அட்லீஸ்ட் இந்த வீட்லயாவது மேடா வேலை பார்க்கலாம்னு பார்த்தா இங்கேயுமே உங்கனாலதான் நான் ஃபயர் ஆயிட்டேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாவமா மூஞ்சிய வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே சரி நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கிளம்புறப்போ ஹீரோ ஹீரோயினை ஸ்டாப் பண்றா. ஹீரோயின் ஆக்சுவலி இதான் நினைச்சிருப்பா ஹீரோவே வந்து கூப்பிடணும்னு சொல்லிட்டு, நம்ம ஆக்டிங்க பார்த்து இவன் ஏமாந்துட்டான்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றா நேத்து இன்டர்வியூ எடுக்கும் போது உன்னோட ப்ரொஃபைல நான் பார்த்தேன், எல்லாமே நல்லாதான் இருந்துச்சு, உனக்கு இங்க வேலை பார்க்கணும், நீங்க வேலையை கண்டினியூ பண்ணிக்கோ
அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே மனசுக்குள்ள பரவாயில்ல நம்ம நல்லாதான் ஆக்டிங்க போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கானா, நான் உன்னை இந்த வேலையில வச்சது காரணமே நீ யாருன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும், கண்டிப்பா நீ யாருன்னு நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் அந்த ஹவுஸ் கீப்பர் ஹெட் கூப்பிட்டு இந்த பொண்ணை வேலையில எடுத்துக்கோங்க, இந்த பொண்ணை நான் இன்னும் ஃபயர் பண்ணல அப்படின்னு சொல்றான். மேடுமே வந்து ஹீரோனை வெளில கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஹீரோவா ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவ சொல்றா, இல்ல எனக்கு ஹீரோவை தெரியாது, நான் ஒரு 2 times தான் மீட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஹவுஸ் கீப்பர் லேடியுமே சரி நீ போய் வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. அவங்களுக்கு ஒரே டவுட்டா இருக்கு, எதுக்கு ஹீரோ வந்து இந்த பொண்ணுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்திருக்கான், இவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினோட பயோடேட்டாவை தான் பாத்துட்டு இருக்கான். அப்போ பிஏ வந்துட்டு சொல்றான், பாஸ் நீங்க ஹீரோனை பத்தி விசாரிக்க சொன்னீங்கல்ல, நான் விசாரிச்சுட்டு வந்திருக்கேன். அந்த பொண்ணு ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்திருக்கா, அவங்க ஃபேமிலி கண்டிஷன் ரொம்பவே புவரா இருக்கு, பொண்ணுக்கு நிறைய ஸ்கில் இருக்கு, ஆனா அதெல்லாம் கொஞ்சம் டச் விட்டு போச்சு அவ்வளவுதான், மத்தபடி அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அவளை பத்தி நான் எல்லா இடத்துலயுமே விசாரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம பாஸ் நாளைக்கு அந்த சன் குடும்பத்தோட பொண்ணு வந்து உங்களுக்கு டேட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க உங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். அடுத்த நாள் காலையிலே அந்த சன் ஃபேமிலியோட பொண்ணு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. இவ பேர் வந்து சென்னு. ஹீரோயின் வந்து அவளுக்கு ஜூஸ் கொடுக்க அவ உடனே நான் இங்க 2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கேன், ஹீரோ எங்க போயிட்டான், அவனை பார்க்க தானே நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அப்போ அந்த ஹவுஸ் கீப்பர் லேடியுமே சொல்றாங்க, இல்ல பாஸுக்கு ஏதோ வேலை இருக்கு போல, அதனாலதான் அவங்க வர லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஜென் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு சொல்றா, நீ இந்த வீட்டுக்கு புதுசா மேடா வந்திருக்கியா, இங்க டைம் வேஸ்ட் பண்ணாம போய் கார்டன்ல இருக்க செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துற வேலையை பாரு அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அங்க கார்டன்ல இருக்க செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோ பின்னாடி வந்து நிக்கிறான். ஹீரோ வந்ததை கவனிக்காம ஹீரோயின் பின்னாடி திரும்ப அவ கையில வச்சிருக்க தண்ணி எல்லாமே ஹீரோ மேல விழுந்துருது. அப்ப ஹீரோ என்னமா போதுமா என் மேல தண்ணி ஊத்துனது, போதும் போதும், எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பியா, நேத்து தண்ணி ஊத்தி என்ன விழுக வச்ச, இன்னைக்கு மொத்த தண்ணி என் மேல ஊத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின்மே ஐயோ பாஸ் என்ன மன்னிச்சிருங்க தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சு விட வரும்போது ஹீரோ கையை பிடிச்சுக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு ஹவுஸ் கீப்பர் லேடி வந்து ஐயோ யங் மாஸ்டர் இந்த பொண்ணு தெரியாம தண்ணி ஊத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு டவலை கொடுக்குறாங்க. ஹீரோயின்மே ஹீரோ கிட்ட தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் இது வேணும்ட்டே பண்ணல, தெரியாம தான் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ உடனே அப்போ இது ஏன் தப்புன்னு சொல்றியா அப்படின்னு கேட்க அவ உடனே ஐயோ பாஸ் நான் அப்படியெல்லாம் சொல்லல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க என் பின்னாடி வந்து நின்னது எனக்கு எப்படி தெரியும், தெரியாம தான் உங்க மேல தண்ணி ஊத்திட்டேன், இதுக்காக நீங்க இப்படி எல்லாம் கோவப்படுவீங்களா, எனக்கு ஒண்ணு இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட மெயின் ட்ரெஸ் கழட்டி ஹீரோ மேலே தூக்கி எறிஞ்சிடறா. ஹீரோயின் அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு குடுகுடுன்னு வெளில ஓடி வந்துடுறா. வந்ததுக்கு அப்புறம் ஐயோ ஹீரோ கிட்ட இப்படி பேசிட்டோமே, இப்போ நம்ம வேலைக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நின்னுட்டு இருக்கும் போது அந்த ஹவுஸ் கீப்பர் லேடி தான் கால் பண்றாங்க. ஏ குரங்கு எங்க போய் தொலைஞ்ச, உள்ள எவ்வளவு வேலை இருக்கு, உள்ள வந்து வேலையை பாரு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. கேட்டோன்னு ஹீரோயின்மே சமய ஷாக் ஆயிடுறா. அப்ப என்ன பாஸ் வேலையை விட்டு தூக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹவுஸ் கீப்பர் லேடி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னும் 5 நிமிஷத்துல நீ உள்ள வரலைனா உனக்கு 500 ரூபாய் சம்பளத்துல இருந்து கழிச்சிருவ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே உடனடியா உள்ள வர அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. பாஸுக்கு என்னாச்சு அவங்கள புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இருக்கும் போது இந்த சென் ஹீரோவை பார்த்த உடனே நான் உங்களுக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, என்னாச்சு நனைஞ்சு போய் வந்திருக்கீங்க, நான் வேணா உங்களுக்காக கஷாயம் கொண்டு வரட்டுமா, சளி பிடிச்சுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு குழஞ்சிட்டு இருக்கா. பார்த்தோன்னே ஹீரோ எனக்கு செம்ம கடுப்பா இருக்கு, நீ கொஞ்சம் நடிப்பு போறத நிறுத்துறியா அப்படின்னு சொல்ல அவ உடனே அந்த ஹவுஸ் கீப்பர் லேடிய திட்ட ஆரம்பிக்கிறா. என்ன பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க, ஹீரோ பாருங்க எவ்வளவு நனைஞ்சு போய் வந்திருக்காங்க, அவங்களுக்கு போய் சூப் ரெடி பண்ணுங்க, அவங்களுக்கு சளி பிடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவுமே அவங்க என்னோட மேட், அவங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி அதிகாரம் பண்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிடுறான். சென் உடனே ஹீரோ கிட்ட குழஞ்சிட்டு இருக்கா, நான் உங்க நல்லதுக்கு தானே சொல்லிட்டு இருக்கேன், உங்க மேல இருக்க கேரிங்ல தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோக்கு அவங்க அம்மா கால் பண்றாங்க. ஹீரோ கால்ல திட்டிட்டு இருக்கா, அம்மா நீங்க இப்ப என்ன கேம் பிளே பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக இந்த சென்னை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ அம்மா சொல்றாங்க, சென்னோட அம்மா வந்து அப்ராட் போயிருக்காங்க, அவங்க திரும்பி வர்றதுக்கு 3 நாள் ஆகும், அது வரைக்கும் அந்த பொண்ணு மட்டும் எப்படிதான் வீட்டுல தனியா இருக்கும், அதனாலதான் நம்ம வீட்டுல ஸ்டே பண்றதுக்கு கூப்பிட்டு இருக்கேன், அவங்க அம்மா திரும்பி வர வரைக்கும் சென் அங்கதான் இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ முடியாதுன்னு சொல்ல ஹீரோ அம்மா சொல்றாங்க, இங்க பாரு நீ சென்னை மேரேஜ் பண்ணிக்கோ, 5 வருஷமா ஒரு பொண்ணு தேடிட்டு
இருக்கல, நீ என்ன அவளை கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல நீ நான் பாக்குற பொண்ணுதான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோமே உங்ககிட்ட பேச முடியாது, சரி இது இங்கே இருந்து தொலைட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஹீரோ ஆபீஸ்க்கு போகும்போது அவனோட போனை மறந்து வச்சுட்டு போயிட்டான். ஹீரோயின் தான் கொண்டு வந்து கொடுக்கறா. ஹீரோ சொல்றான், இங்க பாரு, நீ என்கிட்ட ரூடா பேசுறது நான் இன்னும் மறைக்கவே இல்ல, அதுக்காக நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு நினைக்காத, அது ஒரு நாள் நீ பேசினதுக்கெல்லாம் உனக்கு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே ஓகே பாஸ் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீங்க இப்ப வேலைக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறா. ஹீரோ போனதுக்கு அப்புறம் செங் வந்து ஹீரோயின் கிட்ட சண்டை போடுறா. என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, ஹீரோவை செடியூஸ் பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க பாஸ் வந்து மொபைல் மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க, அததான் கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, அவ உடனே நடிக்காதடி, முதல்ல நீ இப்படிதான் ஆரம்பிப்ப, அதுக்கப்புறம் யாரே செடியூஸ் பண்ணிடலான்னு பாக்குறியா, எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கீழே பிடிச்சு தள்ளி விட்டுட்டு போயிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் அந்த ஹவுஸ் கீப்பர் லேடி வந்து சொல்றாங்க, அந்த பொண்ணு கிட்ட அவ்வளோக்கு வச்சுக்காதமா, இது கொஞ்சம் திமிரு பிடிச்ச பொண்ணு, ஹீரோட ஃபேமிலியும் அவங்க ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொண்ணுதான் ஹீரோக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு அவங்க அம்மா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயின் கேக்குறா, அப்போ பாஸுக்கு இந்த பொண்ணை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க சொல்றாங்க, இல்ல பாஸுக்கு இந்த பொண்ணு எல்லாம் பிடிக்காது, பாஸ் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெயின் பாட்டுக்கு சிவனேன்னு வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு சென் வந்து ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல, பேசாம இந்த வேலையை விட்டு நீ போயிரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க, நான் பணத்துக்காக தான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன், உங்களால 5 லட்சம் கொடுக்க முடியுமான்னு சொல்லுங்க, இந்த வேலையை விட்டு நின்னுறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ சென் கேக்குறா, உனக்கு இப்போ பணம் தான் வேணுமா, 5 லட்சம் என்ன 5 மில்லியனே நான் கொடுக்கறேன், நீ இந்த வேலையை விட்டு போயிரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின்மே சரி நீங்க ஃபர்ஸ்ட் பணத்தை கொடுங்க, அடுத்த செகண்டே நான் வேலையை விட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அந்த ஹவுஸ் கீப்பர் லேடி கேட்டுறாங்க. அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, நீ இந்த வேலையை விட்டு எல்லாம் ஸ்டாப் ஆக முடியாது, நீ ஆல்ரெடி வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்க, இந்த மாதிரி காசை வாங்கிட்டு நின்னா இதுக்கு பெனால்டி நீ எவ்வளவு பே பண்ணணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்காங்க. செங்க கிட்ட வந்து, நீங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் அவகிட்ட பேசி அவ மனசை கழிச்சு விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹவுஸ் கீப்பர் லேடி கேட்க, அவ சொல்றா, இல்ல எனக்கு மேல டவுட்டா இருந்துச்சு, இவ பணத்துக்கெல்லாம் மயங்கலான்னு பாக்குறதுக்காக தான் நான் சும்மா இவ்வளவு டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்களுமே, நீங்க இந்த வீட்ல 3 நாள் தங்கிட்டு போக ஒரு கெஸ்டா தான் வந்திருக்கீங்க, உங்க லிமிட் என்னன்னு தெரிஞ்சுட்டு நீங்க அப்படி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிடுறாங்க. இவளுமே இந்த ஹவுஸ் கீப்பர் லேடி ஓவரா தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோ ஆபீஸ்ல இருக்கும் போது அந்த ஹவுஸ் கீப்பர் லேடி வந்து வீட்ல நடந்த விஷயத்த எல்லாமே போட்டு கொடுத்துறாங்க. ஹீரோயின் ரூல்ஸை மீற பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இன்னைக்கு மீட்டிங் இருக்கும், அதனால ஹீரோ வந்து இன்னைக்கு வீட்டுக்கு போக வேண்டாம் தான் பாத்துருப்பாங்க. ஆனா ஹீரோயின் இப்படி வசமா மாட்டிக்கிட்டா இல்லையா, ஹீரோ எப்படி போகாம இருப்பான். பிஏ கிட்ட இன்னைக்கு மீட்டிங் கேன்சல் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நேரமா வந்து வீட்டுக்கு வந்துடுறான். ஹவுஸ் கீப்பர் லேடி ஹீரோயின் சைன் போட்டு டாக்குமெண்ட்டை தான் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றா, நீங்க என்ன ஃபயர் பண்ணதுன்னா பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு என் மேல எந்த கேஸ் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகும்போது கரெக்டா ஹீரோ உள்ள வரா. ஹீரோவை பார்த்த உடனே, பாஸ் என்ன இன்னைக்கு நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவனுமே, இங்க பாரு, இது என்னோட வீடு, நான் எப்ப வேணாலும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே, சரி பாஸ், இது உங்க வீடு தான், நீங்க எப்ப வேணாலும் வந்துக்கோங்க, நான் இந்த ஜாபை ரிசைன் பண்ணிட்டு போறேன்னு சொல்லி போறப்போ ஹீரோ தடுத்துறான். இங்க பாரு, நீ பண்ணது தப்புதான், நான் உன்னை வேலையை விட்டு தூக்கணும்னு எந்த அவசியம் இல்ல, இதுக்கப்புறம் நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணி விட்டுறான். எல்லாத்தையுமே சென்னு பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு செம கடுப்பாகுது. ஹீரோயின் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணு பார்த்தா, ஆனா அவளை வீட்டை விட்டு துரத்தாம இன்னும் வீட்டுக்குள்ளே வச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. ஹீரோயின் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ், இதுக்கப்புறம் நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த சென் வந்து ஹீரோவை எப்படியாவது மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குடிக்கிற வைன்ல வந்து ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த வைன் கிளாஸ் எடுத்துட்டு நேரா ஹீரோ பக்கத்துல ஹீரோட ரூம்குள்ள வந்துட்டு இருக்கா. கீழே அந்த ஹவுஸ் கீப்பர் லேடி வந்து ஹீரோனை கூப்பிட்டு, இங்க பாரு, பாஸ் வந்து தண்ணி கேட்டாங்க, இத கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்க, அப்போ ஹீரோயின் சொல்றா, ஆன்ட்டி ரூம்ல சென் இருக்காங்க, இப்ப போய் நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல்ல அப்படின்னு சொல்ல, இத கேட்டு அந்த ஹவுஸ் கீப்பர் லேடியுமே, லூஸ் மாதிரி பேசாத, நான் ஃபர்ஸ்ட் சொன்னதை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயின் ரூமுக்கு வெளியில இருந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்கா, இவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சென் வந்து ஹீரோ கிட்ட குழஞ்சிட்டு இருக்கா, இங்க பாருங்க, நான் உங்களுக்காக தான் வைன் கொண்டு வந்திருக்கேன், நீங்க இதை குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, ஹீரோக்கு தான் ஆல்ரெடி ஒரு டைம் வைன் குடிச்சு நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குதே, திரும்பவும் அப்படி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ விவரமா அவனே ஒரு கிளாஸ்ல வைன் ஊத்தி வச்சிருக்கான். அதை குடிச்சிட்டு, சரி நான் என்னோட வைனை குடிச்சிட்டேன், உன் கையில ஒரு கிளாஸ் இருக்குல்ல, அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுல்ல, இப்போ நீ அதை குடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவ கொண்டு வந்த வைனை அவ வாயிலே திணிச்சு ஊத்தி விட்டுறா. வைனை குடிச்ச உடனே
அவளுக்கு அந்த ட்ரக்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அவ ஹீரோ கிட்ட க்ளோஸ் மூவ் பண்ண பிடிக்காம தட்டி விட்டுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோயின் கதவு பக்கத்துல இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருப்பா இல்லையா, கதவு சடனா ஓபன் ஆகி ஹீரோயின் உள்ள வந்துடுறா. ஹீரோயினை பார்த்தோன்னே சேன் கத்த ஆரம்பிக்கிறா. உன்னை யாரடி உள்ள வர சொன்னா? நாங்க ரெண்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்லி கத்த ஹீரோ உடனே இந்த வைன்ல என்ன கலந்த அப்படின்னு சொல்லிட்டு சென் கிட்ட கேட்க சென் உடனே மழுப்ப ஆரம்பிக்கிறா. ஐயோ நான் எதுவும் கலக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது எதுவுமே கேட்காம அந்த ஹவுஸ் கீப்பர் லேடி கிட்ட இந்த வைன் கிளாஸ் கொடுத்துட்டு இந்த வைன்ல என்ன மிக்ஸ் ஆயிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், உடனே லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு லேப்ல இருந்து ரிசல்ட்டுமே வந்துருது. ஹவுஸ் கீப்பர் லேடி சொல்றாங்க அந்த வைன்ல வந்து ட்ரக்ஸ் மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. பார்த்தோன்னே ஹீரோ செம கடுப்பாயிடுறான். இதுக்கப்புறம் இந்த வீட்லயே இருக்க கூடாது, இந்த வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லி கத்த ஹீரோவோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் என்ன தரன்னு வெளில இழுத்துட்டு போயிடுறாங்க. அவ போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அப்பாடா எப்படியோ ஒரு தொல்லை போய் தொலைஞ்சது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போய் குட்டி பையனை தூங்க வச்சுட்டு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் எவ்வளவுதான் வேலை பார்த்தாலும் அவளுக்கு கடன் வந்து பே பண்ணவே முடியல. ஐயோ இன்னும் எவ்வளவு காசு பே பண்ணுமா, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு கால் பண்றா. ஒரு வேலை இருக்கு, ஹோட்டல்ல நீ சரக்கு ஊத்தி கொடுத்தா உனக்கு நிறைய மணி கிடைக்கும், வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட எனக்குமே மணி தேவைப்படுறதுனால சரி வரேன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு தான் போறா. ஹீரோயின் ஹோட்டலுக்கு வந்த உடனே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரூம்குள்ளதான் போயிட்டு இருக்கா. ரூமுக்குள்ள போனா செமையா ஷாக் ஆயிடுறா. ஏன்னா அங்க ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோக்கு தான் வந்து ஹீரோயின் ட்ரிங்க் சர்வ் பண்ண போறா. ஹீரோ ஆல்ரெடி அங்க ட்ரிங்க் பண்ணிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். கூட ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே பிசினஸ் மீட்டிங்க பத்தி தான் பேசுறதுக்கு வந்திருப்பாங்க போல. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தா என்னமா அங்கே நின்னுட்டு இருக்க, நீ இவனுக்கு தான் சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கை காட்டுறாங்க. ஹீரோயின்மே இதை கேட்டு செமையா ஷாக் ஆயிடுற. ஐயோ நம்ம பாஸுக்கா நம்ம ட்ரிங்க் ஊத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின்மே ஐயோ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறா. ஆனா அங்க இருக்கவங்க எல்லாம் கம்பல் பண்ணி ஹீரோயினை பக்கத்துல உட்கார வச்சு ஹீரோக்கு ட்ரிங்க்ஸ் ஊத்தி தர சொல்றாங்க. என்ன வேற வழி இல்லாம ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்து ட்ரிங்க் ஊத்தி கொடுக்கறான். ஹீரோ அப்பதான் ஹீரோயினோட ஃபேஸையே பாக்குறான். ஹீரோயினோட ஃபேஸ பார்த்த உடனே ஹீரோயினுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட ஸ்டே பண்ணாலையா இந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஏ நீ வந்துட்டியா, நான் ஒன்னதான் 5 வருஷமா தேடிட்டு இருக்கேன், இவ்வளவு நாளா எங்க போயிருந்த அப்படின்னு சொல்லி கேட்க கேட்டோன்னு ஹீரோயின் பாஸ் என்னாச்சு, என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த ஹீரோ கொஞ்சம் நினைவுக்கே வரான். நீ என்ன எங்கேயுமே வேலை பாக்குற, உனக்கு என்ன அவ்வளவு பணம் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுமே ஆமா எனக்கு பணம் நிறைய தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றான் சரி என் கூட இந்த நைட் நீ 1 நைட் ஸ்பெண்ட் பண்ணு, உனக்கு நான் 30 மில்லியன் பணம் தரேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னு ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகி அவன் கையில வச்சிருந்த கிளாஸ் கீழே போட்டுறா. இதெல்லாம் கேட்கும் போது பக்கத்துல இருக்க ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரனுக்கு பொறையே ஏறிடுது. ஏன்னா ஹீரோயின் இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணு கிட்டயுமே இவ்வளவு க்ளோஸா எல்லாம் பேசினது இல்ல. இப்போ ஹீரோயினை 1 நைட் ஸ்டாண்ட் பண்றதுக்கே கூப்பிடுறான். இதெல்லாம் கேட்டு அவன் செமையா ஷாக் ஆயிடுறான். ஹீரோயின் கிளாஸ் கீழே போட்டுப்பா இல்லையா, அந்த கிளாஸ் உடைஞ்சு போயிருக்கும். இந்த கிளாஸ் வேற ரொம்பவே ரேட் அதிகம். ஹீரோயினுக்கு ஒரு நாள் சம்பளம் தருவாங்க இல்லையா, அதை விடையுமே இந்த கிளாஸ் ரொம்ப ரேட் அதிகம். அதை பார்த்து புலம்பிட்டு இருக்கா. ஐயோ இந்த கிளாஸ் வேற உடஞ்சிருச்சு, இதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா எதுக்கு நீ இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க, என் கூட 1 நைட் ஸ்பெண்ட் பண்ண நான் உனக்கு 30 மில்லியன் பணம் தரேன்னு சொல்றேன்ல, என்ன என் கூட 1 நைட் ஸ்பெண்ட் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா இங்க பாருங்க நான் இங்க வைன் சர்வ் பண்ணதான் வந்திருக்கேன், நான் உங்க கூட 1 நைட் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், உங்க சுண்டு விரல் கூட என் மேல படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறா. ஆனா ஹீரோ வந்து ஹீரோயினை போக விடாம பிடிச்சு வச்சுக்கிறான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இங்க பாருங்க எனக்கு 30 மில்லியன் பணம் பத்தாது, நீங்க இன்னும் கொஞ்சம் மணி தர மாதிரி இருந்தா நான் உங்க கூட 1 நைட் ஸ்டே பண்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோமே எவ்வளவு காசு வேணாலும் தரேன்னு சொல்லிடுறான். ஹீரோயின் பணம் அதிகமா கேட்டா ஹீரோ இந்த மாதிரி ஸ்டே பண்ண மாட்டேன்னு சொல்லுவான்னு பார்த்தா ஹீரோ எவ்வளவு காசு வேணாலும் தரேன்னு சொல்லிடுறான். ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து வெளில போக சொல்லிடுறான். எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வெளில போக அப்போ ஒருத்த மட்டும் இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கான். இத பாக்குற ஹீரோமே என்னடா உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா, வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் துரத்தி விட்டுறாங்க. ஹீரோயின் சொல்ற இங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது, இது செஞ்சு நான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில போலான்னு சொல்லி போறப்போ ஹீரோ போக விடாம ஹீரோயினை பிடிச்சு மடியில உட்கார வச்சுக்கிறான். அப்ப ஹீரோயின் சொல்றா ஐயோ ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, நான் வந்து நீங்க அதிகமா மணி கேட்ட என்ன விட்டுருவீங்கன்னு நினைச்சிட்டுதான் நான் வந்து அதிகமா மணி கேட்டேன்,
மாட்டேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க போகாம ஹீரோயினும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வெளில போகும்போது அவங்க எல்லாரையும் பார்த்து முறைச்சிட்டு தான் போயிட்டு இருக்கா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு உள்ள வந்துட்டு, என்ன உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? அந்த பொண்ணு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாலே இப்ப என்ன பண்றது? நான் வேணா யார்கிட்டயே சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட்டு வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றான் அதுக்கெல்லாம் எந்த அவசியம் இல்ல, அவ என்னோட மேட் தான் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கு தான் ஒர்க்குக்கு போறா. அப்போ அங்க இருக்கிற ஹவுஸ் கீப்பர் லேடி கிட்ட, நான் என்னோட வேலையை ரிசைன் பண்ணலான்ட்டு இருக்கேன், என்னால இதுக்கப்புறம் இங்க வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கு அவங்களுமே, இல்ல உன்னால ரிசைன் பண்ண முடியாது, ஆல்ரெடி கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு தானே வந்த, எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே, இல்ல என்னால இங்க ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்துடுறா. இந்த நேத்து பார்ல இருந்து ஹீரோ கிட்ட எஸ்கேப் ஆகி போயிட்ட போல அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிரா. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் சொல்றா, இல்ல நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தியா, உன்னை பாத்துட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ ரொம்ப கோவமா உள்ள வந்துட்டு இருக்கான். என்ன வேலையை ரிசைன் பண்ண போறியா? யாரு கேட்டு நீ வேலையை ரிசைன் பண்ண போற? நீ எதுவா இருந்தாலும் என்னோட லாயர் கிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்றான். கேட்டோன்னு ஹீரோயின் இவன் கிட்ட பேசி சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ வீட்டுல இருக்க வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான். ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கார சொல்றா, என்ன உனக்கு இந்த பொண்ணு பார்க்க பாவமா தெரியலையா? இந்த பொண்ணு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கா, போயும் இந்த பொண்ணை மேடா யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இத கேட்டோன்னு ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டுக்காரனை முறைக்கிறான். இத பார்த்தோன்னு ஃப்ரெண்டுக்காரன் சும்மா சொன்னடா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட போய் உட்காந்து ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க பார்க்க ரொம்பவே அழகா இருக்கீங்க, நீங்க பேசாம என்னோட வீட்டுக்கு மேடா வந்துறீங்களா, நான் உங்களுக்கு எவ்வளவு காசு வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் எதுவும் கண்டுக்காம வேலை பார்த்துட்டு இருக்கா. அதுல இருந்து ஹீரோ மறைச்சு பார்க்க ஃப்ரெண்டுக்காரனுமே பயந்துட்டு எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோ குடிக்கிறதுக்கு சூப் கொண்டு வந்து கொடுக்க, ஹீரோ உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உட்காருன்னு சொல்ல, ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறா, இங்க பாருங்க நேத்து நைட்டு நான் வெறும் வைன் சர்வ் பண்றதுக்கு மட்டும் தான் வந்தேன், நீங்க சொன்ன மாதிரில என்னால உங்க கூட ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோ சொல்றான், நான் உன்னோட அக்கௌண்ட்ல வந்து 3 மில்லியன் பணத்தை போட்டுட்டேன், நீ வந்து கண்டிப்பா என் கூட ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்மே மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு என்ன பைத்தியமா, எதுக்காக எனக்கு மணி அனுப்பி விட்டீங்க, நான் உங்களுக்கு இந்த மணியை ரிட்டர்ன் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப ஹீரோ மொபைல வாங்கிட்டு, இல்ல எனக்கு இந்த பணம் வேண்டாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு அதுக்கப்புறம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் கால் பண்றான். அதனால ஹீரோ வந்துட்டு பிஏ பார்க்க போயிடுறான். ஹீரோவோட பிஏ வந்து ஹீரோ கிட்ட சொல்றான், பாஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கூட ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ண பொண்ணு உங்களோட ஜெயின் பெண்டன்ட்டை எடுத்துட்டு போனா இல்லையா, அந்த பெண்டன்ட் வந்து இப்போ ஒரு இடத்துல கிடைச்சிருக்கு, யாரோ ஒரு பொண்ணு அந்த பெண்டன்ட்டை விற்க வந்தாலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே நேரா கிளம்பி அந்த பொண்ணை பார்க்க தான் போறான். இந்த பெண்டன்ட் எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட இந்த பெண்டன்ட் எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு சொல்றா, இல்ல நான் வந்து இது ரோட் சைட்ல தான் வாங்கினேன், இது ஒரு $7 தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுறா. இவளுக்குமே வந்து ஹீரோனை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல. ஹீரோயின்மே வேற வேலை இல்லாம வந்துடுறான். அவனுமே வந்து 5 வருஷமா ஹீரோனை தான் தேடிட்டு இருக்கான். ஆனா ஹீரோனை பத்தி ஒரு கிலோ கூட அவனுக்கு கிடைக்கல. திரும்பவுமே ஹீரோக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம பிஏ கிட்ட புலம்பிட்டு இருக்கான். சொல்றான், பாஸ் உங்க அப்பாவுக்கு இன்னும் 2 நாள்ல பர்த்டே வருது, அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோமே ஆமா கிஃப்ட் வாங்கணும், நம்ம மாலுக்கு போலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ மால்ல கிஃப்ட் வாங்க வந்திருக்கப்பந்தான் அந்த குட்டி பையன் கிட்ட மாட்டிருப்பாங்க. நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் இல்லையா, குட்டி பையன் ஹீரோவோட காலை பிடிச்சிட்டு அப்பா என்ன கூப்பிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் இல்லையா, அந்த சீனை காட்டுறாங்க. சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறவங்க எல்லாருமே வந்து, நீங்க தான் இந்த குழந்தையோட அப்பா, அந்த குழந்தைய எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோமே இந்த கூட்டத்தை சமாளிக்கிறதுக்காகவே குழந்தைய எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அதான் பாஸ் குழந்தைய எடுத்து வச்சுட்டாங்கல்ல, போங்க போங்க எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறாங்க. குடிப்பைய வந்துட்டு ஹீரோயின் கூட தான் வந்து ட்ரெஸ் எடுக்க மாலுக்கு வந்திருப்பான். அப்போ மிஸ் ஆகி ஹீரோவை பார்க்க, ஹீரோ தான் வந்து குட்டி பையனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால அப்பான்னு சொல்லிட்டு வந்து ஒட்டிக்கிட்டான். எல்லாத்தையுமே தூரத்துல நின்று பாத்துட்டு இருக்க ஹீரோயின், ஐயோ என் பையன் எப்படி ஹீரோ கையில இருக்கான், ஹீரோக்கு வர எனக்கு ஒரு குழந்தை இருக்குங்கிற விஷயம் தெரியாது, நம்ம எப்படியாவது குழந்தைய போய் வாங்கணுமே, எப்படி போய் வாங்குறது, வர இன்னைக்கு லீவ் போட்டுட்டு வந்திருக்கேனே, என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் தலையில விக்கெல்லாம் வச்சுட்டு ஃபேஸ் எல்லாம் ஷால் போட்டு கவர் பண்ணிட்டு வந்துட்டு குட்டி பையனை பார்த்துட்டு வாப்பா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க.
பாக்குறப்பயுமே யாருமா நீ பாக்கவே பயங்கரமா இருக்க, வந்து குட்டி பையனை கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அவ சொல்றா நான் தான் இந்த பையனோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. குட்டி பையனுக்குமே வந்து ஹீரோயினா அடையாளம் தெரியுது. அவன் சொல்றான் ஆமா இவங்கதான் என்னோட அம்மான்னு சொல்லிடுறான். பிஏ வந்து திட்டி அனுப்பி வைக்கிறான். என்னம்மா நாளுக்கெல்லாம் வந்து குழந்தைய பத்திரமா பாத்துக்க மாட்டியா, என்னோட பாச வந்து அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் அது குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க ஹீரோயின்மே இதுக்கப்புறம் நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இந்த வாய்ஸ் எங்க கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் தனியா வந்ததுக்கு அப்புறம் குட்டி பையனை திட்டிட்டு இருக்கா. இந்த எங்கடா போன, அவனை காணும் எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா, ஹீரோ கிட்ட எப்படி போய் சேர்ந்த அப்படின்னு சொல்லி கேட்க குட்டி பையன் சொல்றான் அம்மா எனக்கு அவங்கள பார்க்க என்னோட அப்பா மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனாலதான் போனேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்மே சரி இதுக்கப்புறம் அம்மா விட்டு எங்க போக கூடாது, சிவா நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மால்குள்ள கூட்டிட்டு போறா. ஹீரோயின் ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கும்போது குட்டி பையன் விளையாண்டுட்டு அங்க இருந்து ஓடிடுறான். குட்டி பையன் விளையாண்டுட்டு இருந்த பால் ஹீரோ பக்கம் தான் போய் நிக்குது. குட்டி பையன் மறுபடியுமே வந்து ஹீரோவை மீட் பண்ற மாதிரி ஆயிருது. அவன் ஹீரோ பார்த்தோன்னா அப்பா மறுபடியும் நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோமே உனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்குமா, சரி நீ அந்த பக்கம் போய் விளையாடு எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக குட்டி பையன் உடனே ஹீரோ பின்னாடி ஓடி வந்துட்டு அப்பா அப்பா எங்க அம்மாவை காணும், நான் மிஸ் ஆயிட்டேன், என்ன உங்க கூட கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோமே சரின்னு சொல்லிட்டு குட்டி பையனை தூக்கிட்டு பிஏ கிட்ட குட்டி பையனோட டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு விசாரி, அவங்க அம்மா கிட்ட இந்த குழந்தைய ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்பன்னு பார்த்து பிஏக்கு கால் வருது, ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் வருது. அதனால பிஏ வந்து ஹீரோ கிட்ட சொல்றான். ஹீரோ நேரா கிளம்பி ஆபீஸ்க்கு தான் போறான் குட்டி பையனை தூக்கிட்டே. அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து ஹீரோவும் குட்டி பையனும் பார்த்துட்டு ரெண்டு பேருமே பார்க்க ஒரே மாதிரியே இருக்காங்க, ஹீரோவோட பையனா இருப்பான் போல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ குட்டி பையனை வந்து பிஏ கூட அனுப்பி வச்சுட்டு மீட்டிங்ல பேச ஆரம்பிக்கிறான். மீட்டிங்குமே நல்லபடியா முடிஞ்சிருது. ஹீரோ அதுக்கப்புறம் குட்டி பையனை கூப்பிட்டுட்டு அவனோட வீட்டுக்கு தான் வரான். அந்த ஹவுஸ் கீப்பர் லேடி இந்த குட்டி பையனை பார்த்தோன்னே செமையா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஹீரோவும் குட்டி பையனும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. ஹவுஸ் கீப்பர் லேடி கேக்குறாங்க இந்த குட்டி பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்க ஹீரோ சொல்றான் ஆன்ட்டி தயவு செஞ்சு ப்ளீஸ் இந்த பையன் இங்க இருக்கிறத எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துறாதீங்க, பையனோட அம்மா மிஸ் ஆயிட்டாங்க, மால்ல பார்த்தேன் அதான் இங்க கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹவுஸ் கீப்பர் லேடிக்கு இதை நம்புற மாதிரியே தெரியல. அவங்க மனசுக்குள்ள இது ஒருவேளை ஹீரோவோட குழந்தையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. குட்டி பையன் வீட்டுக்குள்ள இருந்துட்டு இல்லாத சேட்டை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஹவுஸ் கீப்பர் லேடிக்கும் ஹீரோக்கும் போதும்னு ஆயிருது. ஹீரோயின் ஹீரோவோட வீட்டுக்கு தான் வேலைக்கு வரா. அந்த ஹவுஸ் கீப்பர் லேடி கிட்ட இன்னைக்கு லீவ் கேட்க குட்டி பையன் தொலைஞ்சு போயிருப்பான் இல்லையா, அவனை தேடிக்கு தான் வந்து ஹீரோயின் லீவ் கேட்க வந்திருப்பா. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோ கூட குட்டி பையன் வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் குட்டி பையனை பார்த்த உடனே லீவ் கேட்காம பேச வந்து சமாளிச்சிடுறா. குட்டி பையனை பார்த்துட்டு இந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க ஹவுஸ் கீப்பர் லேடி சொல்றாங்க இந்த பையனை ஹீரோவா கூப்பிட்டு வந்தாங்க, உன்னோட டியூட்டியை இந்த பையனை நீ நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே குட்டி பையன் புரிஞ்சுக்கிட்டான் அம்மா இங்கதான் வேலை பாக்குறாங்க, நம்ம எங்க அம்மாவை அம்மான்னு கூப்பிடக்கூடாது ஆன்டின்னு தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு குட்டி பையன் ரொம்ப விச்சாமத்தா ஹீரோயினோட கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்து ஹீரோ முன்னாடி நிக்க வச்சுட்டு அப்பா எனக்கு இந்த ஆன்டியை ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஆன்டி தான் இதுக்கப்புறம் என்ன பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றேன் இந்த பையனை நான் மால்ல இருந்து கூப்பிட்டு வந்திருக்கேன், இந்த பையனை நீ தான் நல்லா பாத்துக்கணும், இவனோட அம்மா கிடைக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்றான். குட்டி பையன் உடனே ஆன்டி எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோ போய் ஹீரோயினை குக் பண்ண சொல்றான். ஹீரோயின் குக் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கான். ஹீரோ ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கறத பார்த்தோன்னா இந்த குட்டி வண்டி ஏதோ பிளான் பண்ணுது. ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெளில வந்துட்டு இருக்கும் போது இந்த குட்டி வண்டி வேணும்ட்டே வந்து ஹீரோ மேல அடிச்சு ஜூஸ் கொட்டிடுது. குட்டி பையன் சொல்றான் அப்பா சாரிப்பா தெரியாம ஜூஸ் கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்ல இத பாக்குற ஹீரோவே பரவாயில்லப்பா நீ எதுக்கும் பயப்படாத நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள போய் ட்ரெஸ் தேடுறான். ஆனா எந்த ட்ரெஸ்மே கிடைக்கல அவனுக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இந்த குட்டி பையன் வந்துட்டு ஹீரோவோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சிருப்பான். நேரம் ஹீரோயின் கிட்ட தான் கேட்க வந்திருக்கான் என்னோட பிளாக் கலர் கோட்டை காணோம் அது எங்கேயாவது பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு எடுத்து தரலான்னு போறா. குட்டி பையன் ஹீரோயின் நடந்து வரும்போது கரெக்டா வாழைப்பழத்தோல போட ஹீரோயின் அதுல காலை வச்சு கீழே விழுகிற மாதிரி போறா. அப்ப கரெக்டா ஹீரோ பிடிக்க ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஹீரோ உடனே என்னம்மா எனக்கு எப்ப ட்ரெஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே இருங்க நான் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓடிடுறா. ஹீரோக்கு அவங்க அம்மா தான் கால் பண்றாங்க நான் பார்க்க தான் நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன், வீட்டுல ஒரு ஆபீஸ்
ஆபீஸ்க்கு எங்க போய் தொலைஞ்சிடாத அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான், அம்மா நான் ஆபீஸ்க்கு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டேன், இப்போ கொஞ்ச நேரத்துல நான் ஆபீஸ்க்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ அம்மா சொல்றாங்க, டேய் நான் உன்னோட வீட்டு வாசல்ல தான் நின்னுட்டு இருக்க, நீ வந்து டோர் தர அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே வேக வேகமா போய் குட்டி பையனை ஒளிச்சு வைக்க ஆரம்பிக்கிறான். குட்டி பையன் இருக்கிறத பார்த்தா இவங்க அம்மாக்கு ஏதோ டவுட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் போகும்போது அவனுடைய பொம்மையை கீழே போட்டு போயிருப்பான். ஹீரோயின் இருக்க ரூம்ல தான் குட்டி பையனை விட்டுருப்பான். ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, இங்க பாரு குட்டி பையனை பத்திரமா பாத்துக்கோ, 2 பேரும் சவுண்ட் போடாம உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கணும், சத்தமே வரக்கூடாது, புரிஞ்சுதா, நீங்க 2 ஹைட் அண்ட் சீக் விளையாடுறீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ போன உடனே ஹீரோயின் குட்டி பையனை திட்ட ஆரம்பிக்கிறா, எதுக்குடா நீங்க ஹீரோ வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்க, மால்ல ஏன் கூட தானே இருக்கணும்னு சொன்ன, நீ எங்க போன அப்படின்னு சொல்லி கேட்க குட்டி பையன் சொல்றான், அம்மா மால்ல நான் தொலைஞ்சு போயிட்டேமா, அப்போ நான் அப்பாவை பார்த்தேனா அதான் அவங்க கூட வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் செம கடுப்பாகி, யாருடாப்பா, எதுக்குடா நீ அவங்கள அப்பான்னு கூப்பிடுற, எனக்கு அவங்கள பார்க்கும்போது டெவில் மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்ல குட்டி பையன் சொல்றான், அம்மா கொஞ்சம் பேசாம இருங்க, அப்பாதான் சொன்னாங்கல்ல சத்தம் போடக்கூடாதுன்னு, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் எதுவும் பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோ வெளியில அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்கடா வீட்டுல வேலை பார்த்த 2 மேடுமே காணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், இல்லம்மா உங்க 2 நான் வெஜிடபிள்ஸ் வாங்க அனுப்பி வச்சிருக்கேன், வீட்டுல இப்ப யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அம்மா கேக்குறாங்க, ஏய் உனக்கு அந்த மேட் பொண்ணு பிடிச்சிருந்தா சொல்லுடா, இந்த பொண்ணு பார்க்க அழகா இருக்கா, ரிச் பூவர் எல்லாம் பார்க்க மாட்டேன்டா, உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இவ்வளவு நாள் தான் நீயுமே சிங்கிளா இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ரூம்குள்ள ஹீரோயின் அச்சுன்னு தும்மிடுறா. இதை கேட்டோன்னு அம்மா, என்னடா ரூம்குள்ள இருந்து சவுண்ட் வருது, வீட்டுக்குள்ள யாரும் இல்லன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே சமாளிக்கிறா, இல்லம்மா என்னோட சிஸ்டம் ஆன்ல இருக்கு, அதான் வீடியோ சடனா பிளே ஆகுது போல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். ஹீரோட அம்மாவே சரி வந்து ரொம்ப நேரம் ஆகுது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், உனக்கு ஏதாவது பொண்ணு பிடிச்சிருந்தா சொல்லுடா, சீக்கிரம் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போகும்போது குட்டி பையன் கீழே போட்டுப்பா இல்லையா, அந்த பொம்மையை பார்த்துட்டு என்னடா பொம்மை எல்லாம் வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே, அம்மா அது என்னோட பொம்மை தாமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஹீரோட அம்மா கிண்டல் பண்றாங்க, கல்யாணம் பண்ணா குழந்தை இந்த பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருக்கோம், இந்த வயசுல நீ பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருக்க, ஐயோ ஐயோ என் பையனுக்கு விவரமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆபீஸ் போன உடனே வந்து பாஸ் அந்த குட்டி பையனை பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனா அந்த பையன் எங்க இருக்கானே தெரியல, போலீஸ் ஸ்டேஷன்ல கூட குழந்தை காணுன்னு சொல்லிட்டு யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இப்போ என்ன பாஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே இது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, பையன் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்ப பிஏ சொல்றான், பாஸ் நீங்க 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட 1 night stand பண்ணீங்கல்ல, அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் பிறந்த பையனா இருக்குமோ, ஏஜ் கூட குட்டி பையனுக்கு கரெக்டா இருக்கு, ஒருவேளை அந்த பொண்ணுதான் உங்களை கண்டுபிடிச்சு குழந்தைய உங்ககிட்ட விட்டுட்டு போயிருப்பாளோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோமே சரி அந்த பையனுக்கும் எனக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடலாம், நீ போய் குட்டி பையனோட ஹேர் சாம்பிள கலெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பிஏவை அனுப்பி வைக்கிறான். வீட்டுக்கு வந்து குட்டி பையன் கிட்ட நம்ம 2 ஹைட் அண்ட் சீக் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனை ஏமாத்திட்டு அவனோட ரூமுக்கு வந்து பாக்குறான். அதுல தலைகாணில எல்லாம் கொஞ்சம் முடி இருக்கு, இது குட்டி பையனோட முடின்னு சொல்லிட்டு பிஏ அந்த முடிய சாம்பிள் கொடுக்க எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு போய் ஹீரோவோட முடியும் வாங்கிட்டு 2 முடியும் டிஎன்ஏக்கு கொடுக்கறான். அதுல ரிப்போர்ட் வந்தோடனே ஹீரோ கிட்ட தான் வந்து கொடுக்கறான். ஹீரோ ரிப்போர்ட்டை பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறான், என்ன நானும் அவனும் அப்பா பையன் இல்லையா, இப்போ அந்த குட்டி பையன் யாரா இருப்பான், அவனோட அம்மா யாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. குட்டி பையன் பெட்ல வந்து ஹீரோயினோட ஹேர் எவ்வளவு லாங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி குட்டி குட்டியா போட்டு வச்சிருப்பான். பிஏ அததான் பார்த்துட்டு இது வந்து குட்டி பையனோட ஹேரா இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போயிருப்பான். ஹீரோயின் குட்டி பையன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, இங்க பாரு இங்க நீயும் நானும் அம்மா பையங்கிற உறவு யாருக்கும் தெரியக்கூடாது, நான் இங்க எனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லவே இல்ல, அதனால நீங்க என்ன அம்மான்னு கூப்பிட்டுறவே கூடாது, என்ன உனக்கு புரிஞ்சுதா, இந்த சீக்கிரட்டை நீ காப்பாத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. குட்டி பையனுமே கண்டிப்பா இந்த சீக்கிரட்டை நான் காப்பாத்துவாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோல வந்துட்டு என்ன சீக்கிரட், எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க ஹைட் அண்ட் சீக் விளையாண்டுட்டு இருந்தோம், அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. சரி சரி நீங்க ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு, நீங்க வந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு நான் டின்னருக்கு நிறைய சமைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கோட்டையா வாங்கிட்டு இருக்கும் போது கால் ஸ்லிப் ஆகி ஹீரோவும் ஹீரோயினும் விழுந்துடுறாங்க. அவங்க வெளிக்கிறப்போ ஹீரோயினோட கையை ஸ்விட்ச் பாக்ஸ் மேலே பட்டு 2 பேத்துக்குமே ஷாக் அடிக்க ஆரம்பிக்குது. பார்த்து இடி மின்னல்லாம் இடிக்குது. இவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்றாங்க. ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்த்தோன்னே செமையா ஷாக் ஆயிடுறா. பக்கத்துல குட்டி பையன் இருந்துட்டு அம்மான்னு சொல்லி கூப்பிட ஹீரோயின் ஷாக் ஆகுறா, இவ எதுக்குடா என்ன அம்மான்னு கூப்பிடுறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசுறா. வாய்ஸ்மே வந்து பொண்ணு மாதிரி வருது. அப்பதான் ஹீரோயின் ரியலைஸ் பண்றா,
ஐயோ நம்ம என்ன பொண்ணு உடம்புல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷாக் அடிச்சிருக்கோம் இல்லையா, அதனால ஹீரோவோட சோலும் ஹீரோயினோட சோலும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ ஹீரோயினோட உடம்புல ஹீரோ தான் இருக்கான். ஹீரோ ஷாக் ஆகுறான், ஐயோ நான் என்ன பொண்ணு ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். குட்டி பையன் அம்மா முடிச்சிட்டீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, அம்மாவா, என்ன எதுக்குப்பா நீ அம்மான்னு கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்க, குட்டி பையன் சொல்றான், என்னம்மா கீழே விழுந்ததுல உங்களுக்கு மண்டையில அடிபட்டுருச்சா, எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா, நான் தான் உங்களோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோக்கு அப்பதான் கான்சியஸ் வருது. அவன் முடிச்சான ஆனு கத்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா இப்போ ஹீரோவோட உடம்புக்குள்ள ஹீரோயின் தான் இருக்கா. ரெண்டு பேருமே மாறி மாறி பார்த்துட்டு ஐயோன்னு கத்திட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோவோட வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பொண்ணு மாதிரி நெறிஞ்சிட்டு நின்னுட்டு இருக்கான். ஹீரோயின் கெத்தா சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோயின் உடம்புக்குள்ள இப்ப ஹீரோ தான் இருக்கான். அதனால நான் ஹீரோயினை ஹீரோன்னு மென்ஷன் பண்றேன். ஹீரோ கேக்குறான், ஏய் உனக்கு புரியுதா, நம்ம ரெண்டு பேரும் சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருச்சு. ஹீரோயின் விவரமா ஹீரோ கிட்ட, பாஸ் நம்ம ரெண்டு சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டோம்ல, குட்டி பையன் உங்க கிட்ட ஏதாவது கேட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். ஹாஸ்பிட்டல்ல வந்து ஹீரோயினா அம்மா அம்மான்னு கூப்பிட்டுருப்பான் இல்லையா, அத பத்தி தான் ஹீரோயின் கேக்குறான்னு சொல்லிட்டு ஹீரோ இல்ல குட்டி பையன் கிட்ட எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு அப்பதான் நிம்மதியாவே இருக்கு. இவங்க ரெண்டு பேசிட்டு இருக்கும் போது குட்டி பையன் வந்துட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்தோன்னா, ஆன்ட்டி எனக்கு தூக்க வருது, என்ன வந்து தூங்க வைங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோமே மனசுக்குள்ள, சின்ன வாண்டி என்கிட்ட எப்படி நடிக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனை கூப்பிட்டு போய் தூங்க வைக்கிறான். ஹீரோ குட்டி பையன் கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்கறான். இங்க பாரு, இங்க யாருமே இல்ல, நீ எதுக்கு என்ன ஹாஸ்பிட்டல்ல அம்மான்னு கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, குட்டி பையனுக்கு சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆன விஷயம் தெரிஞ்சிருக்காது இல்லையா. அவன் சொல்றான், அம்மா நீங்க என்ன முட்டாளா, நீங்க தானே என்னோட அம்மா, என்ன உங்களுக்கு ஷாக் அடிச்சதுல என்ன மறந்துட்டீங்களா சொல்லி கேட்க, இப்பதான் ஹீரோக்கு எல்லா விஷயமும் புரியுது. குட்டி பையன் வந்து ஹீரோயினோட பையன் சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறா, எதுக்காக இவங்க ரெண்டு நம்ம லைஃப்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே, சரி குட்டி பையன் கிட்டே போட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க ஆரம்பிக்கிறான். நீங்க எப்ப சைனாக்கு வந்தீங்க, இங்க என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, குட்டி பையன் சொல்றான், அம்மா என்னம்மா எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா, நம்ம அப்பாவை தேடி தானே சைனாக்கு வந்தோம், இந்த வீட்டுல இருக்க உங்க பாஸ் பார்க்கும் போது எனக்கு அப்பா மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ கேக்குறான், அப்போ உங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, குட்டி பையன் சொல்றான், அம்மா நீங்க தானே அப்பா கிட்ட இருந்து ஒரு ஜெயின் பெண்டன் எடுத்துட்டு வந்தீங்க, அதுவும் கூட நீங்க ரீசெண்டா தொலைச்சிட்டேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் தான் வந்து இவ கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்திருக்கான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஹீரோ வந்து பி கூட பேசுறதுக்காக கார்ல ஏறி உட்கார, பி வந்து உள்ள ஹீரோயின் தான் வந்து உட்காரான்னு நினைச்சிட்டு, என்னாச்சு நீ எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றா, இங்க பாரு எனக்கும் ஹீரோயினுக்கும் சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருச்சு, நான் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பி உடனே இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, நான் நடிச்சிட்டு இருக்க, போய் பாஸ் கூப்பிட்டு வா, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ வந்து, இங்க பாரு நீயும் நானும் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயின் பெண்ணன் தேடி போனோம், அப்போ ஒரு பொண்ணு கூட போய் விசாரிச்சோல்ல, அவ பேரும் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே பிஏ ஷாக்கா பாத்துட்டு இருக்கா. உனக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியும், இது எனக்கும் பாஸுக்கு மட்டும் தானே தெரியும், நீ என்ன என்னையும் பாஸையும் ஸ்பை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோக்கு சம கடுப்பாகுது. அட முட்டா பையலே, 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தாங்கல்ல, நான் கூட உங்க அம்மாக்கு ஜெர்மனில இருந்து டாக்டரை வர வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கு ஆபரேஷன் நடந்த டைம் அண்ட் டேட்டும் கூட கரெக்டா சொல்றான். இத கேட்டோன்னே பிஏவுமே நம்ப ஆரம்பிக்கிறான். பிஏ உடனே பாஸ பார்த்துட்டு, பாஸ் உங்களுக்கு என்ன பாஸ் இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோமே அத பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம், இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனோட ஹேர் சாம்பிள ஹீரோ எடுத்துட்டு வந்திருப்பான். பிஏ கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்ல, இந்த டைம் ரிசல்ட் வந்து ஹீரோவும் குட்டி பையனும் பையனும் வந்திருக்கு. இப்போ ஹீரோவோட வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோ கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டியா, அந்த லோ ஃபேமிலியோட பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கோ, பொண்ணு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ திருன்னு முடிச்சிட்டு இருக்கா. எல்லாத்தையுமே ஹீரோ நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ அம்மா உடனே ஹீரோ பார்த்துட்டு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, போய் குடிக்க தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை உள்ள அனுப்பி விட்டுறாங்க. ஹீரோ போகும்போது மனசுக்குள்ளே நினைச்சிட்டு போறான், ஐயோ ஏதோ கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே போயிட்டு இருக்கான். பிஏ ஹீரோவை பார்க்க தான் வந்திருக்கான். ஹீரோ இந்த மாதிரி ஹீரோயின் உடம்புல இருந்து கஷ்டப்படுறத பார்த்து பிஏ பல்ல காட்டிட்டு இருக்கான். இத பாக்குற ஹீரோவுமே கடுப்பாயி, இன்னொரு தடவை என்ன பார்த்து சிரிச்சுன்னு வச்சுக்கோயேன், உனக்கு இந்த மந்த் சேலரி கட் பண்ணிடுவேன், டிஎன்ஏ ரிப்போர்ட் ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, பிஏ சொல்றான், பாஸ் குட்டி பையன் உங்களோட பையன் தான் அப்படின்னு சொல்ல, இத கேட்டோன்னே ஹீரோவுமே, அப்புறம் இதுக்கு ஹீரோயின் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம இருக்கா, ஒருவேளை அவளுக்குமே யார் கூட ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தெரியாம இருக்குமோ, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கான்.
வெளியில ஹீரோவோட அம்மா போட்டு ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அந்த லீ குடும்பத்தோட பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த சமயம் பிஏ வந்து பாஸ் இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறான். ஹீரோயின்மே அம்மா எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குமா, நம்ம இந்த விஷயமா அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்து ஹீரோட ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. அங்க இருக்கிற எம்ப்ளாயி எல்லாம் ஃபைல கொண்டு வந்துட்டு பாஸ் இந்த டாக்குமெண்ட்ல நீங்க இப்ப சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. அவ திக்கு முக்கு ஆடிட்டு இருக்கா. இங்க பாருங்க ஒருத்தங்களா கொண்டு வந்து டாக்குமெண்ட் கொடுங்க, நான் படிச்சு பார்க்கணும், எதுக்கு என்ன போட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு என்ன வேணும் உங்களுக்கு, எதுக்காக இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அங்க இருக்கிற எம்ப்ளாயி எல்லாமே ஹீரோயினை பார்த்துட்டு யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப ஹீரோ சொல்றான் இந்த பொண்ணு தான் என்னோட பர்சனல் பிஏ, இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் நீங்க இவங்க கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க ஹீரோமே ரொம்ப கெத்தா பேச ஆரம்பிக்கிறான். இங்க பாருங்க ஃபைல் எல்லாம் இங்க வச்சுட்டு போங்க, நான் அதை பார்த்துட்டு சைன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே எல்லாருமே ஃபைல வச்சுட்டு போயிடுறாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்துட்டு பாஸ் நீங்க வேற லெவல், ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான் எதனால நம்ம ரெண்டு பேத்தோட சோலு எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே கீழே இருக்க ஸ்விட்ச் பாக்ஸ பாக்குறான். அதை பார்த்தோன்னதான் இவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ நமக்கு ஷாக் அடிச்சது கரெக்டா. அப்போ மின்னல் இடியெல்லாம் இடிச்சிட்டு இருந்தது. அப்பதான் நம்ம சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு. மறுபடியுமே எப்ப அந்த மாதிரி நடக்குதோ அப்பதான் நம்ம சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்னு புரிஞ்சுக்கிறான். ஹீரோயின் பாஸ் இங்க பாருங்க இங்க நிறைய ஃபைல் இருக்கு, இதெல்லாம் படிச்சு பார்த்து நீங்க சைன் பண்ணிருங்க சொல்லிட்டு ஹீரோயின் வெளில போய் ஹீரோ வேலையெல்லாம் செஞ்சுட்டு வெளில வந்துட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு ரொம்ப வீக்கா இருப்பா போல, எனக்கு ரொம்பவே பாடி பெயினா இருக்கு, கொஞ்சம் வேலை கூட செய்ய முடியலையே, ரொம்ப முதுக வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ லீக்கு கேக் ஊட்டி விட்டுட்டு இவருமே ஜாலியா பல்ல காட்டிட்டு பேசிட்டு இருக்காங்க. பாக்குற ஹீரோக்கு செம கடுப்பாகுது. ஹீரோ வந்து லீய தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை உள்ள கூப்பிட்டு போயிடுறான். வீட்டுல அதை பார்க்கும்போது செம கடுப்பா இருக்கு. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கான் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, இப்போ நானும் நீயும் சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கோம், நீ அவங்க கூட பேசிட்டு இருக்கதெல்லாம் பார்த்தா நான் பண்ற மாதிரி தான் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா பாஸ் அந்த பொண்ணு கூட நான் ஒரு டீல் பேசியிருக்கேன், அவ கூட நீங்க 1 night ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அவ எனக்கு 300 million பணம் தரேன்னு சொன்னா, நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு கொஞ்சம் அவ கூட ஜாலியா இருக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கேட்டான ஹீரோ செம கடுப்பாயிரா. அடி பாவி நீ என்னோட உடம்பு வச்சு சம்பாதிக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் சொல்றா பாஸ் இதுல உங்களுக்குமே பெனிஃபிட் இருக்கு, எனக்கு காசு கிடைக்கும், லீ வந்து இந்த கம்பெனில நிறைய ஃப்ராட் தனம் பண்ணிருக்கா, அதெல்லாம் அவ வாயிலே சொல்ல வச்சிடலாம், அதுக்கப்புறம் அவளை இந்த கம்பெனில இருந்து துரத்தி விட்டுடலாம் இல்லையா, ஒரே கல்லில 2 மாங்காய் எப்படி பாஸ் என்னோட ஐடியா அப்படின்னு சொல்லி கேட்க உன் ஐடியா மகா மட்டமா இருக்கு, நீ என்ன வித்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு பாஸ் ப்ளீஸ் பாஸ் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும், நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோவோட வீட்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் காயெல்லாம் கட் பண்ணி குக் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயம் யாரோ வர சவுண்ட் கேட்டோன்னே ஹீரோ காய கட் பண்ற மாதிரி ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கான். பார்த்தா அந்த லீ தான் வந்திருக்கா. ஹீரோயின் தான் வந்து லீய வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருப்பா. ஹீரோவோட கம்பெனில இந்த லீ வந்து ஃப்ராட் தனம் பண்ணிருப்பா இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறத ஹீரோயின் வர சொல்லிருப்பா. ஹீரோ இதெல்லாம் பார்த்து மறைச்சிட்டு இருக்கான். நல்லா அவ கூட ஃப்ளர்ட்டே பண்ண மாட்டான், இது இப்படி என் மானத்தை வாங்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஹீரோயின் நல்ல விதமா பேசி லீய சரி வா நம்ம போலாம், அவன் நமக்கு டீ போட்டு கொண்டு வருவா அப்படின்னு சொல்ல இந்த லீ சும்மா இல்லாம ஹீரோவை வம்பிழுத்துட்டு இருக்கா. எனக்கு மேங்கோ ஜூஸ் தான் வேணும், இல்ல எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் தான் வேணும், அதுவும் இந்த மேட் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க ஹீரோ இதெல்லாம் கேட்டு செம டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். கெட்ட கேடுக்கு இவன் மூஞ்சிக்கு ஆரஞ்சு ஜூஸ் தான் ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே சரின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்க இந்த லீ சும்மா இல்லாம எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் வேண்டாம், எனக்கு இப்ப மேங்கோ ஜூஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வம்பு இழுத்துட்டு இருக்கா. ஹீரோ எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருப்பான், என்னால எல்லாம் கொண்டு வர முடியாது, உனக்கு வேணா நீ எப்படி குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல லீ இதை கேட்டோன்னே கடுப்பாயி ஹீரோவோட மூஞ்சிலே ஜூஸ் ஊத்த வரா. அவ பிளேட் எடுத்து மூஞ்சிக்கு நேர வைக்க எல்லா ஜூஸுமே லீ மூஞ்சில கொட்டிடுது. அவ ஹீரோவா அரையலான்னு சொல்லிட்டு வர அதுக்குள்ள ஹீரோ கையை பிடிச்சிடுறான். சண்டை போட்டுட்டு இருக்கிற பொறுமையா உட்காந்து ஹீரோயின் பாத்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து கரெக்டா வெளியில இடி இடிச்சிட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஹீரோ இதான் கரெக்டான டைம்னு சொல்லிட்டு ஹீரோ மேல போய் விழுக 2 பேருமே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. முழிக்கும் போது 2 பேத்தோட சோலுமே எக்ஸ்சேஞ்ச் ஆயிருச்சு. லீ வந்து ஹீரோ கிட்ட பாருங்க இந்த மேட் வந்து பேசிட்டு இருக்கும் போது உங்ககிட்ட எப்படி எல்லாம் நடந்துகிட்டா, இவ்வளவு வேலையை விட்டு துரத்துங்க அப்படின்னு சொல்ல
ஹீரோ வந்துட்டு லீய பார்த்து கத்துறான், இந்த வீட்டை விட்டு வெளில போ, எனக்கு உன் மூஞ்சி பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி கத்தா. லீய கேட்டு என்னாச்சு, இவ்வளவு நேரம் நீங்க என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, சடனா உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ சொல்றான், உனக்கு 5 நிமிஷம் தான் டைம், நீ இந்த வீட்டை விட்டு போலேனா உன்னோட ஃபேமிலியில இருக்க எல்லா கான்டாக்டுமே கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். லீயுமே எதுவும் பேசாம அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயினுக்குமே கான்ஷியஸ் வந்தோன்னு, பாஸ் நம்ம ரெண்டு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ உடனே சோஃபால ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு சடனா சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுல இருந்து ஹீரோ இந்த மாதிரி வியர்டா பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ் நான் உங்களுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வரேன், நீங்க கொஞ்சம் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எப்ப என் கூட 1 night ஸ்பெண்ட் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுமே என்ன பாஸ் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட்டீங்களா, எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, குட்டி பையன் ஸ்கூலுக்கு போகணும், அதுக்கு லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணணும், என்ன ஆள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அந்த சமயம் அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்ற மாதிரி வரா. அப்ப கரெக்டா குட்டி பையன் வந்துடுறான். அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, நீங்க 2 பேரும் அப்புறமா லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வெக்கப்பட்டுட்டே உள்ள போயிடுறா. ஹீரோ குட்டி பையன் கிட்ட, இல்ல நீ அப்பான்னு சொல்றல, உனக்கு எந்த மாதிரி அம்மா இருந்தா பிடிக்கும், இந்த ஆன்டி மாதிரி அம்மா இருந்தா ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க குட்டி பையன் திரு முழிக்க ஆரம்பிக்கிறான். என்னாச்சு, அப்பாக்கு ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருச்சோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே, எனக்கு இந்த ஆன்டி மாதிரி அம்மா இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறான். ஹீரோ அப்ப ஹீரோயினை பிளாக் பண்ணி வச்சுட்டு, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, குட்டி பையன் உன்னோட பையன் தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுமே ஆமான்னு ஒத்துக்கிறா. நான் எனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லாம மறைச்சது என்னோட தப்பு தான், இங்க குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சா வேலை தர மாட்டீங்களோ என்னவோ நினைச்சுதான் நான் உண்மையை மறைச்சேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவே பரவாயில்ல குழந்தை இருந்தா என்ன, நான் வேலை தர மாட்டேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு குட்டி பையன் கிட்ட தான் போய் பேசிட்டு இருக்கா. ஐயோ எனக்கு டியூஷன் ஃபீஸ் வேற பே பண்ணுமே, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு கால் வருது. ஹீரோ கிட்ட இருந்துதான், நான் ரெஸ்ட் ரூம்ல இருக்கேன், டவல் எடுத்துட்டு போக மறந்துட்டேன், நீ வந்து டவலை கொடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின் டவல் எடுத்துட்டு உள்ள வந்துட்டு இருக்கா. ஹீரோ உடனே டோரை திறந்தோடனே ஹீரோயின் திரும்பிட்டு, இந்தாங்க பாஸ் டவல் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, ஹீரோ சொல்றா, இங்க பாரு நீ தான் எனக்கு தொடச்சு விடணும் அப்படின்னு சொல்ல, இத கேட்டோன்னு ஹீரோயின்மே அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றா. ஹீரோ சொல்றா, இங்க பாரு நீங்க மேடா தான் இருக்க, நான் சொல்றத நீ கண்டிப்பா செஞ்சே ஆகணும், எனக்கு நீ தான் தொடச்சு விடணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின்மே வேற வழி இல்லாம ஹீரோக்கு கண்ணை மூடிட்டு தொடச்சிட்டு இருக்கா. ஹீரோ உடனே கை பிடிச்சிட்டு, நீ கண்ணை திறந்துட்டு தொடக்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் கண்ணை திறக்கிறா. பார்த்தா ஹீரோ ட்ரெஸ் போட்டு தான் நின்னுட்டு இருக்கான். ஹீரோமே ஏன் பாஸ் நீங்க இப்படி விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே ஹீரோயினை பிடிச்சு பெட்ல தள்ளி விட்டுறான். ஹீரோ ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வர ஹீரோயின் தங்கிட்டே இருக்கா. சொல்றான், உனக்கு எப்போ ஓகேன்னு சொல்லு, நான் அப்போ உன் கூட ரொமான்ஸ் பண்றேன், பெர்மிஷன் இல்லாம நான் உன்னை தொட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் போய் குட்டி பையனுக்கு டியூஷன் ஃபீஸ் தான் பே பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும் ஹீரோயின் கிட்ட மணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினுக்கு இப்ப இந்த ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் நிம்மதியாவே இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினும் ஆபீஸ்ல உட்கார்ந்து ஒண்ணா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பிஏ வரா. பிஏவை பார்த்த உடனே ஹீரோயின் சொல்றா, நீங்களும் வாங்க எங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே பிஏவுமே சாப்பிட ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையுமே பார்த்து ஹீரோ முறைச்சிட்டு இருக்கான். சாப்பிடும் போது இந்த ஃபுட்டு நல்லா இருக்கு, எங்க அம்மா சமைக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின்மே அவ்வளவு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பிஏக்கு வச்சிட்டு இருக்கா. ஹீரோ இதெல்லாம் பார்த்து மறைச்சிட்டு இருந்தோன்னா பிஏ வந்து நான் வெளில போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுல தூக்கிட்டு வெளில போயிடுறான். ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இங்க பாரு நீ என்னோடவ, நீ இதுக்கப்புறம் யாருக்குமே சர்வ் பண்ண கூடாது, எனக்கு மட்டும் தான் நீ எது வந்தாலும் சர்வ் பண்ணும், எனக்காக மட்டும் தான் நீ சமைக்கணும், எனக்கு ரொம்ப பொசிசிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே நீங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து கண்ணத்தை பிடிச்சு கிள்றான். ஹீரோயின் உடனே கையை பிடிச்சு கடிச்சு வச்சிடறா. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் ஆபீஸ்க்குள்ள வந்துட்டு இருக்கான். என்னங்க சாப்பாடு ஸ்மெல்ல நல்லா கமகமன் வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பாக்க, உள்ள பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் ஹக் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காங்க. பார்த்தோன்னா ஃப்ரெண்டுக்காரனுமே ஐயோ கரெக்டா தப்பான டைம்ல வந்துட்டான் போலயே சொல்ல, ஹீரோயின் அங்க இருந்து விக்கப்பட்டு ஓடிடுறா. ஹீரோயின் வெளில வந்துட்டு, ஐயோ கொஞ்ச நேரத்துல என்ன செடியூஸ் பண்ணிட்டானே, நம்ம பாஸ் கிட்ட இருந்து தள்ளிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோட வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோ சடனா ஹீரோயினை பிடிச்சு இழுத்து வச்சுட்டு, இங்க பாரு உன்னோட ஸ்டெப் சிஸ்டருக்கும் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கும் மேரேஜ் ஆக போதில்ல, அங்க நம்மள இன்வைட் பண்ணிருக்காங்க, நம்ம 2 பேரும் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே நான் எதுக்குங்க அங்க வரணும், நான் வரலன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, எனக்கு கம்பெனி கொடு, எனக்காக வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு செம கடுப்பா இருக்கு, யாரு கிட்ட நீ கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா.
ஹீரோயினும் அந்த பார்ட்டிக்கு கிளம்பி போறாங்க. மேரேஜுக்கு முன்னாடி ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி வச்சிருக்காங்க. அதுக்குதான் வந்து ஹீரோவை இன்வைட் பண்ணிருப்பாங்க. ஹீரோயின் உள்ள வந்த உடனே அச்சனை தும்பிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப குளிர் அடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோ உடனே அவனோட கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போத்தி விடுறான். ஹீரோ வந்துட்டு இது வரைக்கும் எந்த பொண்ணுமே இந்த மாதிரி கூப்பிட்டு வந்ததில்ல. இப்போ ஹீரோ கூட ஹீரோயின் இருக்கிறத பார்த்த உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் செமையா ஷாக் ஆயிடுறாங்க. யார் இந்த பொண்ணு, பார்க்க அழகா இருக்கா, ஹீரோ கூட வேற வந்திருக்கா, ஒருவேளை கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினோட எக்ஸ் வந்து ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்க வரா. ஆனா ஹீரோயின் அவங்க எக்ஸ பார்த்தோன்னு மூஞ்ச திருப்பிக்கிறாங்க. ஹீரோ வேணும்ட்டு அந்த பாய் ஃப்ரெண்டை கடுப்பேத்துறதுக்காக ஹீரோயினோட ஷோல்டர்ல கை போடுறது, ஹீரோயினோட கைய கிஸ் பண்றது அப்படின்னு பண்ணிட்டு இருக்கான். எக்ஸுமே இதை பார்த்துட்டு ஜெலஸ் ஆகி அங்க இருந்து போயிடுறான். அந்த பார்ட்டிக்கு தான் வந்து லீயுமே வந்திருக்கா. லீ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு என்ன ஹீரோ மேடெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டில இருக்கவங்க கிட்ட எல்லாமே வந்து இவங்க ரெண்டு பேரும் கப்பல் கிடையாது, ஹீரோயின் அந்த வீட்டோட மேடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அங்க இருக்கவங்க எல்லாம் காசிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாரு ஹீரோக்கும் இந்த மேடுக்கும் ஏதாவது அஃபா இருக்குமோன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. லீ வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் கப்பலா வந்திருக்கிறத பார்த்து பொறுக்க முடியாம டைரக்டா போய் ஹீரோ கிட்ட கேட்டுறா, நீங்க இதுக்கு இவ்வளவு உங்க பேரண்ட் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு இது பார்க்க சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்ல ஹீரோமே நான் இவ்வளவுதான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீய திட்டி விட்டுறா. லீயுமே கடுப்பாயி போயிடுறா. இந்த பக்கம் குட்டி பையனை தான் காட்டுறாங்க. அவன் வெளியில இருக்க கேக் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் அந்த ஜியாங் குரங்கு வருது. அவளுக்கு இந்த மாதிரி குட்டி பையன் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா செமையா கோவம் வருது. அவளுக்கு இது ஹீரோயினோட குழந்தைன்னு தெரியாது. என்ன இதுக்கு முன்னாடி நீ கேக்கே பார்த்தது இல்லையா, இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட போய் சொல்றா, இங்க பாருங்க அந்த பையன் அங்க இருக்கிற கேக் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான், அதுல அந்த பையனை பிடிச்சு வெளில தள்ளுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அந்த செக்யூரிட்டியுமே வந்து குட்டி பையனை வெளில பிடிச்சு தள்ளுறதுக்காக இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இப்போ என்கேஜ்மெண்ட் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டருக்கும் எக்ஸுக்கும் எப்ப மேரேஜ்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அங்க இருக்க பிடிக்காம ஹீரோயின் வெளில வந்துடுறா. இத பாக்குற ஹீரோயினோட எக்ஸுமே வந்து ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வெளில வரா. எக்ஸ் வந்து ஹீரோயின் கிட்ட கேக்குறான், உனக்கும் ஹீரோக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே என்ன ரிலேஷன்ஷிப் இருந்தா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிடுறா. இந்த பக்கம் செக்யூரிட்டி வந்து குட்டி பையனை இழுத்துட்டு போயிருப்பான் இல்லையா, அப்போ அந்த இடத்துல ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்தோன்னே குட்டி பையன் போய் ஹக் பண்ணிக்கிறான். அப்பா ப்ளீஸ் பையன் எப்படியாவது காப்பாத்துங்க, இந்த செக்யூரிட்டி என்ன வெளில பிடிச்சு தள்ள பாக்குறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த கேட்டோன்னே ஹீரோ செக்யூரிட்டி பார்த்த மாதிரிக்கா இதை பார்த்தோன்னே செக்யூரிட்டி உடனே பயப்பட ஆரம்பிக்கிறான். ஐயோ பாஸ், இந்த குட்டி பையன் உங்களோட பையன் எனக்கு தெரியாது, இல்ல மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோ வந்துட்டு நீ எதுக்கும் பயப்படாத, அதான் அப்பா வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனை அங்க இருந்து தூக்கிட்டு போறான் ஹீரோ. அதுக்கப்புறம் பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் போய் லீ கிட்ட பேசிட்டு இருக்கா. எனக்கு தெரியும் உங்களுக்கு என்னோட பாஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, நான் பாஸ் குடிக்கிற ட்ரிங்க்ல வந்து ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டேன், நீங்க அவங்க கூட போய் தாராளமா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு 300 மில்லியன் போட்டு விட்டீங்கன்னா எனக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றா. இவ கேட்ட பணத்தை போட்டு விட்டுறா. ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்பாடா எப்படியும் நம்ம பணக்காரி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் லீ வந்துட்டு ஹீரோவை பார்க்க தான் உள்ள வந்துட்டு இருக்கா. ஹீரோ வந்து ட்ரக்ஸ் எடுத்திருக்கனால இவன் போதையில இருக்கான்னு நினைச்சிட்டு அவ பண்ண தப்பு எல்லாமே வந்து வளர ஆரம்பிச்சிடுறா. இந்த மாதிரி உங்க கம்பெனில ஃப்ராடுத்தனம் பண்ணி நாங்க நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே அவ வாயால ஒத்துக்கிறா. கேட்டோன்னு ஹீரோமே நான் எந்த ட்ரக்ஸுமே எடுக்கல, ஓ வாயாலே உண்மையை ஒத்துக்கிட்டல, ரொம்ப சந்தோஷம், இதுக்கப்புறம் என்னோட கம்பெனில உங்களை நாங்க பார்ட்னரா எடுத்துக்க மாட்டோம், எங்கிட்ட இருந்து ஆட்டை போட்ட ப்ராப்பர்ட்டி எல்லாம் எங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னு லீ வந்து எல்லாம் சொதப்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து வெளில போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோயினை மீட் பண்ண வர சொல்லிருப்பான். என்ன விஷயம், எதுக்காக என்ன பாக்கணும்னு சொல்லி வர சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றா, நீ எதுக்கு ஹீரோ கூட இருக்க, உனக்கும் ஹீரோக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஹீரோ இதை மிரட்டி உன் பக்கத்துல வச்சுக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, நான் யாரு கூட இருந்தா உனக்கு என்ன, உனக்கும் என்னோட ஸ்டெப் சிஸ்டருக்கு தான் மேரேஜ் ஆக போதில்ல, இதுக்கு நீ போய் என்ன மீட் பண்ணி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றான், உன் தங்கச்சி எவ்வளவு நல்லவ தெரியுமா, அவ ஒண்ணு மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை நல்ல விதமா சொல்லிட்டு இருக்க ஹீரோயின்மே மனசுக்குள்ள இவன் ஒரு முட்டா பையன், உண்மையை சொன்ன இவன நம்பவா போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எதுவுமே பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, அதான் உனக்கும் என் ஸ்டெப் சிஸ்டருக்கும் மேரேஜ் ஆக போதில்ல, போய் அவளை மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காத ஹீரோ தூரத்துல இருந்து பாத்துற.
ஆயிடுறான். இவங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியாம ஹீரோ இதை பார்த்து செமையா கோவமாயிடுறான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோன்னு கோவமா கேட்டுட்டு இருக்கான், எங்க போயிட்டு வந்த, உன்னோட பாய் ஃப்ரெண்ட உன்னால மறக்க முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்மே உங்களுக்கு என்னாச்சு, ஏன் நீங்க இப்ப சடனா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என் மேல ஏதோ கோவமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே ஆமா எனக்கு உன் மேல கோவம் தான், எதுக்கு நீ உன்னோட பாய் ஃப்ரெண்ட பாக்க போன அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா, இங்க பாருங்க அவன் கூப்பிட்டான், அதனாலதான் நான் சும்மா போய் பேசிட்டு வந்தேன், மத்தபடி எனக்கு அவன் மேல இப்ப எந்த இன்ட்ரெஸ்டுமே இல்ல, நாங்க லவ் கூட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, இங்க பாரு நீ என்னோடவ, இதுக்கப்புறம் நீ யாரையுமே மீட் பண்ண போக கூடாது, உன்னோட என்ன சிந்தனை எல்லாத்துலயுமே நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பாஸ் ஏன் அடிக்கடி இப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின்மே நீங்க சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ சொல்றான், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இதை கேட்டு செமையா ஷாக் ஆயிடுறா. பாஸ் இங்க பாருங்க, நான் இங்க வந்ததே காரணம் என்னோட குட்டி பையனோட அப்பாவை தேடிதான், என்னால எல்லாம் உங்களை லைக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோமே நிஜமா சொல்லு, உனக்கு என் மேல எந்த ஃபீலிங்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் அதை சொல்றதுக்கு முன்னாடி ஹீரோ புசுக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் ஷாக்கா பாத்துட்டு இருக்கா. என்ன உனக்கு ஞாபகம் வந்துருச்சா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிஸ் எங்கேயோ வாங்கியிருக்கமா ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் எதுவும் பேசாம திருன்னு முடிச்சிட்டு இருக்கா. அப்ப மறுபடியுமே ஹீரோ கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப உனக்கு ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, அட பாவி நீந்தானா 5 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்த, உன்ன 5 வருஷமா தேடிட்டு இருக்கண்டா, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோமே சாரி, எனக்கு உன்னை தேடி கண்டுபிடிக்க 5 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம லேட் பண்ண வேண்டாம், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா, மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியா ஒரு லைஃப வாழலாம், நீ நான் குட்டி பையன் எல்லாரும் ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோமே ஹீரோயினை மேரேஜ் பண்ண ஒத்துக்கிறா. 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.